குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாரும் எதிர்பார்க்காத ரிசல்ட்டு அப்படின்னு இந்த வருடம் இருக்க போவதே இல்லை. காரணம் என்னன்னா, எல்லா கட்சிகளும் வின் பண்ணுன்னு ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படிங்கிற குறித்து பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் என்பது ஒரு முக்கிய பேசுபொருளாகவே தொடக்கத்திலிருந்தே இருந்தது. இன்றைக்கி ரிசல்ட்லேயும் நம்ம பார்க்குறோம், அவரோட எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே போகிறது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் இதை எப்படியா பார்க்குறீங்க? இந்த காலையில் இருக்கிற அந்த தபால் வாக்குப்பதிவு ட்ரெண்டு தான் தொடருமா, இல்லை இந்த நிலவரங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தினமலர் நிறுவனத்திற்கு, உரைகள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். அமையப்போகிற 17வது சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் ஜனநாயகம் பெற்று வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் இது என்னைக்கோ புதுசா சொல்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். நம்முடைய தினமலர் நிகழ்ச்சியில கூட சொல்லியிருக்கேன். தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத இயக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாதவர் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாரும் கூட நம்முடைய அரசியல் விமர்சகர்கள் என்கிற பேர்ல இருக்கிறவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள்ங்கிற பேர்ல இருக்கிறவங்க, சில ஊடகங்கள், நான் தினமலர் ஊடகத்தை சொல்லல, சில ஊடகங்கள், முன்னணி ஊடகங்கள் கூட அவரு 3 இடம் ஜெயிப்பார், 2 இடம் ஜெயிப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் கூட என்ன சொன்னேன்னா, தினமலர் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அல்லது ஆட்சியை தீர்மானிக்கும் நான் சொன்னேன். கடந்த காலங்கள்ல எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்லும் போது, என்னைக்கு நீங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தீங்கன்னு சொன்னாங்க. நான் தமிழக வெற்றி கழகத்துல சேரல, அதே நேரத்துல இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன்னு சொன்னேன். அதை கேலியா பேசுறவங்க, பரிகாசம் பண்ணவங்க, ஏதாவது குளிர்சாதன அறைகளுக்குள்ள உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. ஆக இப்போ போற ட்ரெண்ட பார்க்கும் போது 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு, அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களை அரசியல் களத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பொழுது இப்ப இப்படிதான் கேலி பண்ணாங்க. நான் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் 6வது பொது தேர்தலில் இருந்து 17வது பொது தேர்தல் வரையும் நான் தேர்தலில் பங்கெடுத்தவன். 6வது பொது தேர்தலில் மைக்ல பிரச்சாரம் பண்ணுங்கிற முறையில சொல்றேன். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்கன்னா, விசிலடிச்சாங்குஞ்சிக அப்புறம் சொல்லுவாங்க, அவரு தொப்பிக்காரன், மலையாளி, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டாங்க. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அவர் மறைகிற காலம் வரை கோட்டை, கொத்தளம், கொடிமரம் அனைத்துமே அவரை சுற்றியே இருந்தது. அதே போலவே அவருக்கு நெருக்கடி கடுமையா கொடுத்தாங்க. சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடையாது, செல்போன் கிடையாது. ஆனால் அந்த நேரத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு சமூக ஊடகத்தினுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது, சமூக ஊடக அறிவு அதிகமாக இருக்கிறது. அது திரு விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் படிச்சவங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த இளைஞர்கள் ஓட்டுலாம் ஓட்டாயிருமா அப்படி இப்படிலாம் கேலி பண்ணவங்க எல்லாம் உண்டு. ஆனா இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அவர்கள் வாக்குகளை மட்டுமல்லாமல் அவர்களின் நண்பர்கள் வாக்குகள், உறவினர் வாக்குகள், பெற்றோர்கள் வாக்குகள் என்கிற அளவுல வேறு பெரிய அளவுல வாக்கு புரட்சி நடந்திருக்கு. சரி, ரைட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, 1967க்கு பிறகு இரு திராவிட கட்சிகளும் தான் ஆட்சி நடத்திருக்கு. திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளும் தான் ஆட்சி நடத்திருக்கு. வேற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல வேற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கல. இதுல அண்ணா திமுக, திமுக 2மே ஒருவேளை தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் செய்த ஊழலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடமாட்டோம், இவர்கள் செய்த ஊழலை நாங்கள் விடமாட்டோம்,
நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல்ல வந்து அவங்களுடைய சொத்துக்களை கைப்பற்றுவோம், ஊழல் சொத்துக்களை கைப்பற்றுவோம், இப்படிலாம் வெத்து வசனம் பேசிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி கட்சியும் கடந்த காலத்தில் ஆண்டவர்களும் ஆட்சிக்கு வருகிறவர்களுமாக ஒரு வகையான மறைமுகமான கூட்டணியிலே ஆட்சி நடத்திட்டாங்க. அதனால மக்கள்கிட்ட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மிக கடுமையான கோபம் இருந்தது. நான் எல்லா தொலைக்காட்சியிலையும் பதிவு பண்ணியிருக்கேன். கோபம். இந்த தேர்தல் ரிசல்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிரான மக்களுடைய எதிர் மனநிலை, மக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய கோபம், ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஆன்டி டிஎம்கே, ஆங்கிரி அகைன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இந்த ரிசல்ட் வந்திருக்கு. சரி, அதிமுக தாவேகாவிட பின்தங்கி போகுதுன்னு காரணம் கேட்டீங்கன்னா, அதிமுக இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்குமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓ பன்னீர்செல்வத்தையோ அல்லது அந்த கட்சியில இருந்து வெளியே போனவங்களையோ, திருமதி சசிகலா அவர்களையோ இவங்களை எல்லாம் அரவணைச்சிருந்தார் சொன்னா அவர் மதிக்க தகுந்த வாக்குகளை பெற்றிருக்க முடியும், மதிக்க தகுந்த இடங்களை பெற்றிருக்க முடியும். இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஒரு 63 இடங்கள் தாவேகா வந்துருச்சு. 52 இடங்கள்ல அதிமுக லீடு எடுக்காங்க. திமுக 40க்கு போயிட்டு. இப்போ என்னன்னு கேட்டா செல்வம் சார், இதுல இந்த வாக்குகள் என்பது அதிகாரப்பூர்வமாக வந்திருப்பது என்பது தபால் வாக்குப்பதிவுகள் தான். ஏற்கனவே முதல் சுற்று வந்துருச்சு, அபிஷியலா வந்திருக்கிறது, தேர்தல் ஆணையத்துல வந்திருக்கிறது, இதை சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இந்த எட்ஜி எடுத்தது எல்லாமே, முதல் ரவுண்ட்ல எட்ஜி எடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களின் வாக்குகள். அந்த வாக்குகள்ல பாக்குறப்பே திமுகவின் வாக்குகள் தாவேகாவிற்கு போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து முழுவதுமாக நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா, இல்ல இந்த தபால் வாக்குகள் அரசாங்க ஊழியர்கள் மட்டும் மாறி இருக்காங்க, இனி வரும் சுற்றுகள்ல இந்த நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? நீங்க அரசு ஊழியர்கள் மத்தியிலேயே இந்த மாற்றம் வந்திருக்கும் போது வெகுஜன மக்கள்கிட்ட இன்னும் கடுமையான கோபம். நான் என்னோட சொந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு 150 இடங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள்ங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டா, நான் தமிழக வெற்றி கழகத்துக்குடைய உறுப்பினர் கிடையாது. அதே நேரத்துல இந்த தமிழகம் வந்து எல்லா வகையிலும் வெறுமனையா வெற்றி கோஷம் கேட்டா திராவிட மாடல் 2.0ங்கிறது அந்த கட்சி, அந்த தலைவர்களை எல்லாம் சொல்லி நாங்க அந்த அவரை பின்பற்றுகிறவர்கள், பெரியாரை பின்பற்றுகிறவர்கள், அண்ணாவை பின்பற்றுகிறவர்கள், இப்படி எல்லாம் கதையை விட்டுக்கிட்டு வெல்ஃபேர் கவர்மெண்ட் வேணும். நீங்க ஜனநாயகம் என்பது மக்களை சார்ந்தது. ஜனநாயகம் என்பது மக்களுடைய வாக்குச்சீட்டினுடைய வலிமையின் மூலமாக, அந்த தீர்ப்பின் மூலமாக வர்றதுதான் ஜனநாயகம். நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டினுடைய வலிமையை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்களுடைய வாக்குச்சீட்டு எந்த அளவிற்கு வலிமையானது, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏறக்குறைய 1967 இருந்து இன்றைக்கு இருக்கிற 2026 வரை 59 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டு அரசு இன்றைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார்கள். இந்த கடன் சுமை யாருக்கு? இதையெல்லாம் மக்கள் அலசி பார்க்கிற அளவிற்கு கூட இல்ல, மக்கள் அந்த விதங்கள்ல பாக்குறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அந்த ஓட்டுகள் அதிகபட்சமாக அதிமுகவுக்கு தான், இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போவோம், அந்த ஓட்டுகள்ல தான் விஜய் பிரிப்பாரு அப்படிங்கிற கணக்குகள்லாம் யூகங்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனா இன்னைக்கு வர ட்ரெண்ட் பார்த்தா விஜய் ஜெயிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு வந்திருக்கு. திமுக விசஸ் டிவிக்கேன்னு அவர் பேசினது சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதன் காரணங்கள் என்ன? மக்கள் ஏன் இருவரையும், நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா முன்னணி தலைவர்கள் எல்லாம் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. கட்சி பாகுபாடின்றி முன்னணி தலைவர்கள்லாம் வந்து பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்ப மக்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இனிமேல் வந்து ஊழல் செய்யாத, ஊழலுக்கு ஆட்படாத ஒரு நேர்மையான அரசு, இளைய சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய, தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அரசு வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு அமைச்சர் வாராரு சொன்னா முன்னால 7 காரு பின்னால 7 காரு, இது அவசியம் இல்ல. ஒரு முதலமைச்சர் வாராரு சொன்னா முதலமைச்சர் விமான நிலையத்தில் இறங்கி போறாருன்னா அவருடைய சுற்றுப்பயணம் அந்த கேம்பெயின் அவருடைய வாகனங்கள் எந்த வழியில போகுதோ, ரூட் எப்படி இருக்கோ அந்த ரூட்டுக்கு எதிர்வரிசையில இருந்து 3 கிலோமீட்டருக்கு வண்டியை நிப்பாட்டி வைக்கிறது. கேட்டா நாங்கள் மக்கள் தொண்டர்கள், நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள், திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிக்கிட்டுல கதையை விட முடியாது. ஏன்னு கேட்டா நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் சார், திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறார், நான் மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல திரு விஜய் அவர்களுக்கு என்று பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கடுமையான பொறுப்புகள், கடுமையான நெருக்கடிகள்ல அவருக்கு பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடிகள் இருந்து அவர் மீண்டு வரணும். அவர் மேலே மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள், மிகப்பெரிய வெற்றி பெறுவார். அதே நேரத்தில் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அரசியலில் பக்குவப்பட்டவர்களான்னு கேட்டா இல்ல, அரசியல் முதிர்ச்சி இருக்கான்னு கேட்டா கிடையாது. பொருளாதாரத்தை எப்படி, பொருளாதார சீரழிவை, சரிவை எப்படி, சரிவில இருந்து பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறார்? இளைய சமுதாயம், வேலை இல்லாத படித்த இளைஞர்கள் இவரை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளை, வாக்களித்த வாக்காளர்களை எப்படி இவர் திருப்திப்படுத்த போகிறார், அந்த வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்கிற மிகப்பெரிய பொறுப்பும் சுமையும் திரு விஜய் அவர்களை சுற்றி இருக்கிறது. அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலையே இவ்வளவு பெரிய வெற்றிகளை எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க தொடர்ந்து அரசியலை நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க. எந்த அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது? ஏற்கனவே எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசி கொண்டிருந்தார்கள், இப்பொழுதும் அதை குறித்து தான் இன்னைக்கு அதை குறித்து நிறைய பேச போகிறார்கள். ஆனாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலை இடைத்தேர்தலாக தான் சந்திச்சாரு, பொது தேர்தலில் வெற்றி பெற்று வாகை சூடினார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் ஒப்பீடு, அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதற்கான ஒப்பீடும் தாவேகாவின் ஒப்பீடும் வேறு வேறாக இருந்தால் கூட இப்படியான ஒரு வெற்றி பெற்றிருக்கு. நீங்க பழைய வரலாறுகள்ல இருந்து எது ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்ல இது புதிய வரலாறாக பதிவு செய்யப்பட வேண்டியதா? நான் இன்னும் ஒண்ணு சொல்ல போறீங்கன்னா, ஆந்திரால என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்திலேயே அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஆந்திராவில மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு சொன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மிகப்பெரிய திமுகவுடைய கடுமையான அச்சுறுத்தல், திமுகவினுடைய கடுமையான அடக்குமுறை நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெற்றார் இடைத்தேர்தல்ல. அதுக்கு பிறகு தொண்டாமுத்தூர்ல, கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த முதல் பொது தேர்தலில், அதான் கவனிக்கணும் நீங்க, எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த முதல் பொது தேர்தலிலே வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிர்வரிசையில் இருந்து யார் தெரியுமா? டாக்டர் கலைஞர்ங்கிற மிகப்பெரிய அளவுல அரசியல் அதிகாரத்தை எப்படியெல்லாம் லாபகமாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என்பதை தெரிந்த கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு. அவ்வளவு நெருக்கடி கொடுத்தார், ஆனால் வெற்றி பெற்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா சார், திமுகவை போன்ற குடும்ப அரசியல், இப்ப இந்த தேர்தலை நான் 2-3 வகையா பிரிச்சு பார்க்கிறேன். என்ன கேட்கன்னா, ஒன்று, குடும்ப அரசியலை மக்கள் விரும்பவில்லை. திமுகல கலைஞருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மகன் திரு இன்பநிதி ஸ்டாலின். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முதலமைச்சர் தேர்தல் சுற்றுப்பயணங்கள்ல, தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பாவுடைய வங்கி கையிருப்பு வெறும் 10,000 ரூபாயா நம்ம தலைவருடைய கையிருப்பு. எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன், இப்படித்தான் நம்ம தலைவர் வாழ்றாராங்காரு. என்ன சார் இது? சாதாரண வெகுஜன மக்களுக்கு குறைந்தபட்ச பொது அறிவு இருக்குங்கிறத கூட உதயநிதி உணரலன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சர் வருகிற கார் யார் காரு? திரு இன்பநிதியுடைய பெயர்ல இருக்கிற கார். இதை மக்கள் உணர்கிறார்கள். நான் குற்றஞ்சாட்டுங்கிறக்கா சொல்லல. சரி, ரைட்டு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா மக்களுடைய வாக்குகளை பெற்றா முதலமைச்சரா வந்தாரு? இல்ல. அன்றைக்கு திருமதி சசிகலா அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவருடைய கருணையில முதலமைச்சர் ஆனார். அதை அவர் மறந்துட்டு இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சாருன்னா, எம்ஜிஆர் அவர்களை போல, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போல
தனக்கு ஒரு பெரிய ஆளுமை இருப்பதாக அவர் தவறாக கணக்கு போட்டதுனாலதான். அரசியல்ல ஒன்னே ஒண்ணு சார், எனக்கு ஒரு வாக்கு சேதமானால் உங்களுக்கு 2 வாக்குகள் லாபம் அடையும். அரசியல்ல ஒவ்வொரு வாக்குகளும் ரொம்ப முக்கியம். அதனால இவங்க அரசியல்ல மிதமிஞ்சிய நம்பிக்கை, அதீதமான நம்பிக்கை, தனக்கு இல்லாத செல்வாக்கு இருப்பதாக நினைத்த அதனுடைய விளைவு இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல லீடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல செல்வம் சார், நிறைய கருத்து கணிப்புகள் கணிக்க தவறிட்டாங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் விஜய் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம போட்டிருந்தாங்க. மற்ற எல்லோருமே இந்த கணிப்பை கணிக்க தவறிட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த அரசியல் கருத்து கணிப்புகளால, அரசியல் விமர்சகர்களால இந்த வெற்றியை சார் கண்கூடா பார்க்க முடியல? தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஏன் இது களத்துல இருக்கிற யதார்த்தம் ஏன் மக்களுக்கு, பத்திரிகைகளுக்கும் அந்த அரசியல் கணிப்பாளர்களுக்கும் புரியாம போனது? அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வியூக வகுப்பாளர்களும் இருக்காருங்க பாருங்க, சபாலஜிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கட்சியின் சார்பில் நியமிக்கப்படுகிற நிறுவனங்கள் தான். ஒரு கட்சிக்கு ஆதரவான மனநிலையை உருவாக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தார்களே தவிர உண்மையான கருத்து கணிப்பாளர்களாக இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வர்றது இயல்புதான். அதற்கான காரணங்களும் பின்னணிகளும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா எக்ஸிட் போலுக்கு, அதற்கு வாக்குப்பதிவு நடந்த பிறகு வருகிற கருத்து கணிப்புகள் எந்த விதமான மாற்றங்களையும் வாக்கு செலுத்துதலையோ ஆட்சி அமைப்பதிலையோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுங்கிற பொழுது, அப்பொழுது கணித்தவர்களும் கூட தவறாக கணித்திருக்கிறார்கள் இல்லையா? அது ஏங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுல ஏறக்குறைய ஒரு 75,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. நீங்க 75,000 வாக்குச்சாவடிகள்ல ஒரு வாக்குச்சாவடிக்கு அல்லது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 பேரை நீங்க நியமிச்சா கூட கிட்டத்தட்ட 7,500 பேரை நீங்க கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் சர்வே எடுக்கிறதுக்கு, எக்ஸிட் போல் சர்வேயா இருக்கட்டும், ப்ரீ போல் சர்வேயா இருக்கட்டும், இந்த 7,500 ஊழியர்களை நியமித்து மிக துல்லியமாக கணக்கு, அதாவது கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய அளவிற்கான வசதி வாய்ப்புகள், தகுதிகள் யாராவது வேற கட்சிகளுக்கு இருக்கான்னு கேட்டா உறுதியா சொல்றேன் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சும்மா சாம்பிள் ஒரு 1000 வாக்கு இருக்கிற இடத்துல ரெண்டு பேர்கிட்ட கருத்து கேட்டுட்டு அந்த 2 சாம்பிளை வச்சுக்கிட்டு நீங்க 998 பேருடைய கருத்துக்களை நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்க ஒரு புரட்சி. இன்னொரு விஷயம் சொல்றேன், சில கருத்து கணிப்பாளர்கள், சில வியூக வகுப்பாளர்கள் திமுகவிற்கு ஆதரவாக, எனக்கு ஒன்று சிரமம் கிடையாது, திமுகவிடம் ஊதியம் பெறக்கூடிய நிறுவனமாக திமுகவால நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, அவங்க ஒரு கருத்து திணிப்பை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுல தோற்று போயிட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இனிமேல் இந்த கருத்து கணிப்பு அரசியல் விமர்சகர் என்கிற போர்வையில உட்கார்ந்துகிட்டு, ஐயோ அவங்க பேசுற பேச்சுக்களை பாத்தீங்கன்னா, கேட்டா ரிட்டையர்டு IAS ஆபீசர்மா, கேட்டா நான் அந்த பத்திரிகையில இவ்வளவு காலம் பணியாற்றி இருக்கிறேன்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், கிராமப்புறத்துல இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய நாடி துடிப்பை பிடிக்க முடியாம, நாடி துடிப்பை உணர முடியாதவர்கள் எப்படி சார் இருக்க முடியும்? மூத்த பத்திரிகையாளரா இருக்க முடியும்? எந்த IAS ஆபீசர், ரிட்டையர்ட் IAS ஆபீசர் களத்துக்கு பார்த்தாங்க? ஒண்ணும் கிடையாது. நான் இதனால என்ன சொல்றேன்னு கேட்டா, இவர்கள் பிழைப்பு நடத்துவதற்கு, பொழுதுபோக்குவதற்கு கருத்து கணிப்பு என்கிற பெயரில் அவர்கள் மேதாவித்தனத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மேதாவித்தனத்தை காண்பித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்ப எங்க இருக்காங்க? அவர்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல நான் என்னெல்லாம் பேச போறாங்கிறத பார்க்கணும். ஒண்ணு, திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதே நேரத்துல திரு விஜய் அவர்கள் ஹனிமூன் பீரியட் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு விஜய் அவர்களும் கடுமையான விமர்சனத்துக்கு ஆட்படுவார். ஏன்னு கேட்டா, அவர் அள்ளி தெளித்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், தமிழ்நாட்டை கடனில் இருந்து மீட்டெடுக்கணும், வட்டி சுமை ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டு 68,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறாங்க, அத அவர் அதுல இருந்து மீட்டெடுக்கணும். 2,500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகையாக வழங்குவேன்னு சொல்லி இருக்காரு. ஏறக்குறைய, ரொம்ப வேண்டாம், 2.25 கோடி குடும்ப அட்டை இருக்கு, அதுக்கு 2 கோடி பேருக்கு. செல்வம் சார் முடிவு பண்ணிட்டாரு,
விஜய் அவர்கள் தான் முதல்வர், அடுத்தது அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற இடத்துக்கு செல்வம் சார் போயிட்டாரு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுதான் இந்த இன்னையோட ரிசல்ட்டா வரும்னு நம்ம பார்க்கலாமா? இன்னும் நேரங்கள் இருக்கிறது, இந்த ரிசல்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உள்ள ட்ரெண்ட் செட் ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச உடனே அவர் 85 இடம் லீடு வந்துருச்சு. 85 தாவேகா, 65 அதிமுக, 49 திமுகன்னு போயிட்டு ஃபைட் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சிங்கிற நிலைக்கு தான் போகும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி 2வது இடத்துக்கு அப்படிங்கிற நிலைமையில போயிட்டு இருக்கு. இதுவே தொடருமா? புரியல. நீங்க தாவேகாவுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி போயிட்டு இருக்கு 2வது இடத்துக்கு. அது அப்படியே தான் தொடருமா, இல்ல வேற ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அப்படி 2வது நாம இதுவரை சந்தித்த தேர்தலில் பார்த்திருக்கோம். அதாவது இப்ப ட்ரெண்ட் காலையில ஒரு முதல் ரவுண்ட் இப்போ வேகமா போயிடுச்சு. இன்னும் போக போக இந்த ட்ரெண்ட் வேகமா வளருமே தவிர விஜய்க்கு கூடுதல் ஆகுமே தவிர குறையும்னு நான் நம்பல. ஏன்னு கேட்டா 2வது 3வது இடங்களை யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு தாவேகா ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பு வெளியிட்டவர்கள் கூட 2வது இடத்திற்கு திமுகவும் 3வது இடத்துக்கு தான் அதிமுகவையும் கொடுத்துருந்தாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு பார்க்குற ட்ரெண்டுங்கிறது 2வது இடத்திற்கு அல்லது தாவேகாவை ஒரு சேலஞ்ச் பண்ணுற இடத்துல அதிமுக இருக்கிறது. மாறினால் கூட அதிமுக வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இருக்க ட்ரெண்ட் இருக்குது. இது இப்படியே தொடருமா, இல்லை திமுக 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நீங்க இதில் பார்க்குறீங்க சார்? எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, திமுக 23 கட்சிகளுடைய கூட்டணி, அதிமுக 9 கட்சிகளுடைய கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது. இதுல உள்ள வித்தியாசம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிற தமிழக வெற்றி கழகம் 85 இடங்களுக்கு மேல போகுது. அதிமுக கூட்டணி 65 இடம். இதுல அதிமுக எத்தனை இடம், அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எத்தனை இடம் பார்க்கணும். இன்னும் அதுக்கான டீடைல் வரல, இன்னும் கொஞ்சம் போக போக வரும். திமுக 49-50 இடங்களுக்குள்ள நிக்கிறாங்க. திமுக கூட்டணி, திமுக அதுல எவ்வளவு இடம், அதுக்கு பிறகு அதனுடைய கூட்டணி கட்சிகள் எத்தனை இடம். ஏன் மாண்பு முதலமைச்சர் அவர்களே பின்தங்கி இருப்பதாக செய்தி வருது. துணை முதலமைச்சர் பின்தங்கி இருக்காரு, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பின்தங்கி இருக்காங்க. இதுல என்ன விஷயம், நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு சார் அனுமதிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1967க்கு முன்னால காங்கிரஸ் மிகப்பெரிய சக்தியா இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திய பெருமைக்குரியவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர். அந்த ஆட்சியை அவர் கே பிளான் ஆரம்பிச்சு, காமராஜர் பிளான் ஆரம்பிச்சு, மூத்த தலைவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பதவிக்கு போகணும்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுத்தார். அதனுடைய விளைவு பக்தவச்சலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தாரு. அன்னைக்கு அரிசி பஞ்சம் வந்தது. அது போக அண்ணாவினுடைய பேச்சாற்றல், திமுகவினுடைய பேச்சாற்றல், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குச்சு. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திரு விஜய் அவர்களிட்ட இருக்கிற அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய முன்னிலை வகிக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, அரசியல்ல முதிர்ச்சி இல்லாதவங்க தான். அரசியல்ல மிகப்பெரிய அரசியல் பக்குவம் இல்லாதவங்க தான். அரசியல் முதிர்ச்சியும் அரசியல் பக்குவமும் அனுபவங்களும் தான் மக்களுக்கு சலிப்பை கொடுத்துருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அரசியல் அனுபவம் பெற்றவர்கள், அரசியல் கட்சிகள்னு எல்லாரும் ஒரே விதத்துல தான் பேசுறாங்க, ஒரே விதத்துல தான் அரசியல் செஞ்சாங்க. அதாவது இந்த மாற்றம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மிராசுகளுக்கான கட்சி, ஜமீன்தார்களுக்கான கட்சி, பணக்காரர்களுக்கான கட்சி. அண்ணாவினுடைய திமுக ஏழைகளுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரத்துல சேதுபதி மன்னர் அவரை எதிர்த்து தங்கப்பன் என்கிற ஒரு பெட்டி கடைக்காரர் நிறுத்தி அண்ணா வெற்றி பெற வச்சாங்க. அண்ணா நிறுத்தினார். சேதுபதி மன்னரை யாராலும் வீழ்த்த முடியாத மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த சேதுபதி மன்னர் தோற்று போனார். பெட்டிக்கடை வைத்திருந்த தங்கப்பன் வெற்றி பெற்றார். அன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள், கூரை வீட்டில் இருந்தவன் சட்டமன்றத்திற்கு போனால்
கூரை வீடுகள் எல்லாம் குடிசை கோபுரங்கள் ஆகும், குடிசை வீடுகள் கோபுரங்கள் ஆகும் என்று மக்கள் நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? கூரை வீட்டில் இருந்தவன் கோபுரம் கட்டினான். ஆனா கூரை வீடுகள் கூரை வீடாவே இருந்தது. கூவம் மாறல, கூவம் மாறல, ஊழல் மாறல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஊழல் விஞ்ஞான பூர்வமான ஊழலா வடிவம் எடுத்தது. இதெல்லாம் பார்த்து 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 மக்கள் சலித்து போனதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன்னு சொன்னா, ஒருத்தர் நேரம் குறைவாக இருக்கிறது, உங்களோட இறுதி வார்த்தைகளை பதிவு பண்ணுங்க. அதாவது திமுகவில் அப்பா அமைச்சர், மகன் நாடாளுமன்ற உறுப்பினர், பேரன் சட்டமன்ற உறுப்பினர், இப்படிப்பட்ட ஜமீன்தாரிய சிந்தனை, வாரிசு அரசியல், இதையெல்லாம் மாற்ற தவறிய காரணத்தால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் மோசமான சந்திப்பு நடக்கும். இதே நேரத்துல நம்முடைய தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் தலையில், திரு விஜய் அவர்களே, உங்கள் தலையில் மிகப்பெரிய பொறுப்பும் சுமையும் ஏற்றப்பட்டிருக்கிறது. உங்களையும் விமர்சிக்கிற அரசியல் விமர்சகர்களாக நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளையில் இருந்து திரு விஜய் அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களுக்கு ஆட்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் உங்களிடத்தில் மக்கள் ஒரு ஊழல் இல்லாத, ஒரு யோக்கியமான, ஒரு தூய்மையான அரசியலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அமைய போகிற 17வது சட்டமன்றம் அதற்கான ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான அரசாங்கத்திற்கான தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நன்றி சார். இன்றைய சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தினமலரோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய நேரலையில் பாருங்க. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு, வெற்றிகள் யாருக்கு, யார் வாகை சூட போகிறார்கள், தொடர்ந்து கவனிப்போம். நன்றி நேயர்களே.